இப்போ ஒரு பெண் சமூகத்தால் பாதிக்கப்படும் பொழுது அவள் பொதுப்படையான பேச்சுக்கு மாற்றப்படுகிறாள். நீங்க கூட என்கிட்ட அடிக்கடி கேட்பீங்க, இறைவன் தான் எல்லா இடத்துலயும் இருக்காரு, எங்க போனாலும் பிடிக்கலாமே அப்படின்னா அப்படி கிடையாது. இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஆனா எல்லா இடத்திலும் பஞ்சபூத வடிவில் கூட்டாக இல்லை. அதாவது ஒரு வீட்டில் சந்திரன் நீச்சம் அடைகிற பகுதியை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வாரிசுகளுக்கு ஆபத்து நிகழ்ந்தே தீரும். இப்போ மனம் உடல் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னா அது பொது பொருளாகிடும் இல்லையா? அப்போ அந்த பெண்ணுக்கு மன பலகீனம் ஏற்பட்டாலே இன்னும் ஒருவர் நம்மை எதற்காக நெருங்குகிறார், எப்படி நெருங்குகிறார் என்பதை நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. இந்த பொது வாழ்க்கையிலும் உடல் சார்ந்து மனம் சார்ந்து தற்கொலை, கொலை, அதே போல பாத்தீங்க அப்படின்னா திருமண வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுடைய வீட்டிலுமே இந்த வடக்கு வடமேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு பெண் கற்பு ரீதியாக கெடுகிறாள், வாழ்க்கையை வாழ முடியுமா? முடியவே முடியாது. குறிப்பா நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது. கெட்டதற்கு பிறகு வாழ்க்கையை வாழலாம், ஆனா நாம நினைக்கிறது அப்படி நினைக்கல இல்லையா? அப்ப திருமியச்சூர் அப்படின்ற ஒரு இடம், அங்கதான் ஹயக்ரீவர் அகத்தியரால் லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்யப்பட்ட இடம். இந்த இடத்திற்கு கிருத்திகை அல்லது ரோஹிணி இந்த 2 நட்சத்திரத்துல லலிதா பரமேஸ்வரியை வெண்மை நிற பொருளை எல்லாம் தானம் தந்து அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுகின்ற பொழுது இந்த வடமேற்கு பிரச்சனையை சரி செய்வதற்கான வாய்ப்பும் வழியும் தீர்வையும் அவள் வழங்குவாள்.